வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். அம்பிகைக்கு பிரியமான மந்திரங்கள் பல இருக்கின்றன. 1000 மந்திரங்கள் கொண்ட தொகுப்பை சஹஸ்ரநாமம் என்று கூறுகிறோம். 100 மந்திரங்களை திரிசதி என்னும் 108ஐ அஷ்டோத்தர சதம் என்றும் 16ஐ சோடசம் என்றும் அழைக்கிறோம். அம்பிகையின் வடிவங்களில் முக்கியமானது ராஜராஜேஸ்வரி எனப்படும் லலிதா. அந்த வடிவத்துக்குரியதுதான் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். இந்து சமயத்தில் 18 புராணங்கள் உள்ளன. இவை பெருங்கதைகள். இந்த புராணங்களில் ஒன்று பிரம்மாண்ட புராணம். அதன் பின்பகுதியில் இருக்கும் உத்தர காண்டத்தில் லலிதா உபாக்கியானம் என்னும் அத்தியாயத்தில் லலிதா சஹஸ்ரநாமம் விளங்குகிறது. தோன்றிய விதம்: பண்டாசுரன் என்னும் அசுரனை வதைப்பதற்காக அம்பிகை தோன்றி லலிதாவாக வருகிறாள். அவளுடைய வெற்றி விழாவின் போது தன்னுடைய கணவர் காமேஸ்வரருடன் வீற்றிருக்கிறாள். ஸ்ரீபுரம் என்னும் நகரத்தில் அவளுடைய அரண்மனையில் எல்லா தேவதைகளும் சூழ ஸ்ரீ லலிதா தேவி கொலுவிருக்கையில் வசீனி முதலிய வாக்கு தேவதைகள் ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாம தோத்திரத்தால் அம்பிகையை துதித்தனர். என் கட்டளையாலேயே இந்த ஒப்புயர்வற்ற தோத்திரத்தை வாக்கு தேவிகள் செய்துள்ளார்கள். இதை நீங்கள் எப்போதும் என்னுடைய பிரீதியின் வளர்ச்சிக்காக படிப்பதுடன் என் பக்தர்களிடமும் பரவும்படி செய்யுங்கள். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் 1000 மந்திரங்கள். இந்த 1000 மந்திரங்களும் அம்பிகை ஸ்ரீ லலிதாவுக்கு மிகவும் பிரியமானவை. இவற்றை யார் கூறுகிறார்களோ அவர்கள் அம்பிகையின் முழு பேரருளுக்கு பாத்திரமாவார்கள். இதனை சஹஸ்ரநாமத்தின் பல சுருதி என்னும் பகுதி கூறுகிறது. ஆகையினால்தான் தீவிரமான சாக்தராக விளங்கி அம்பிகையின் பேரருளுக்கு பாத்திரமாக விளங்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் ஸ்ரீலலிதா சஹஸ்ரநாமத்தை கூற வேண்டியது அவசியமாகிறது. சக்தியின் ஆலயங்களிலெல்லாம் இது சொல்லப்பட வேண்டும். இதனை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஜாதியோ மரபோ சக்தி வழிபாட்டில் தடையாக விளங்குவதில்லை. போதிய பயிற்சி இருந்தால் 20 நிமிடங்களில் இதனை சொல்லிவிடலாம். ஸ்ரீராஜராஜேஸ்வரியின் அம்சமாகிய லலிதாவின் பேரில் இந்த சஹஸ்ரநாமம் விளங்கினாலும் கூட எந்த அம்பிகையின் கோயிலிலும் இதனை சொல்லலாம். எந்த வகையான அம்பிகைக்கும் அர்ச்சனையாக இதன் நாமாவளியை சொல்லலாம். எந்த அம்பிகைக்கும் இந்த சஹஸ்ரநாமம் ஏற்றதே. எந்த அம்பிகையாக இருந்தாலும் இதனால் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைந்து அருள் புரிவாள். ஸ்ரீ சக்கரம் அல்லது அம்பிகையின் உருவப்படம், ஸ்ரீ சக்கர மகாமேரு ஆகியவற்றின் முன்னிலையில் சஹஸ்ரநாமத்தை செய்யலாம். அல்லது சும்மா அமர்ந்து கொண்டு வெறும் பாராயணமாகவும் கூட செய்யலாம். சற்று பயிற்சி வந்த பிறகு எந்த நேரத்திலும் மனதிற்குள் அந்த மந்திரங்களை ஓடவிடலாம். வேறு ஏதாவது செய்து கொண்டிருக்கும் போது கூட அந்த மந்திரங்களில் சிலவற்றையாவது தோன்றுகிற இடத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். செவ்வாய், வெள்ளி, நவமி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய நாட்களில் செய்வது சிறப்பு. வில்வ இலை, துளசி பூங்கொத்து, செம்பரத்தம்பூ, நந்தியாவட்டை மல்லிகை, சம்பகம், அரணி முதலிய மலர்கள் சிறப்பு. வேறெந்த மலரையும் வைத்துச் செய்யலாம். ஸ்ரீ சரஸ்வதி பூஜை என்று செய்வதும் நல்லது. அம்பிகையின் பக்தர்களுக்கு அம்பிகையே ஏதாவது வகையில் குருவாய் வருவாள். வழியையும் காட்டுவாள். அல்லது தகுந்த குருவை அடைய வழி செய்வாள். பயன்படுத்தும் விதம்: ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தை இருவிதமாக பயன்படுத்தலாம். 1000 மந்திரங்களையும் தனித்தனியாக தொடர்ந்து கூறி வரலாம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் முன்னால் பிரணவத்தை சொல்லி மந்திரத்தையும் சொல்லி பின்னால் நமக என்று கூறுகிறோம். இது நாமாவளி சொல்லும் முறை. அர்ச்சனையின் போது இவ்வாறு செய்கிறோம். உதாரணம்: ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞை நமக, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமக. இன்னொரு முறையில் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தின் 1000 மந்திரங்களையும் வரிசையாக ஒன்றாக இணைத்து கூறுகிறோம். 1000 மந்திரங்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக தொடுத்து ஒரு பெரிய மந்திரமாக அமைத்துச் சொல்கிறோம். இது ஒரு பெரிய பாடலின் அமைப்பில் விளங்கும். அனுஷ்டுப் சந்தஸ் எனப்படும் தாள அமைப்பில் இது விளங்கும். இந்த பாடல் வடிவை தோத்திரம் என்று கூறுகிறோம். இந்த தோத்திரத்தில் 183 ஸ்லோகங்களாக 1000 மந்திரங்களும் இணைந்திருக்கின்றன. ஆனால் அமைப்பில் இது ஒரே மந்திரம்தான். பல மந்திரங்கள் இணைந்து ஒரு பெரிய மந்திரமாக உருவாக முடியும். அவ்வாறான இணைப்பால் உருவாகிய பெரிய மந்திரத்தை மாலா மந்திரம் என்று கூறுகிறோம். பல மலர்கள் இணைத்து கோர்க்கப்பட்டு ஒரு மாலை உருவாவதைப் போலவே இருப்பதால்தான் இதனை மாலா மந்திரம் என்று கூறுகிறார்கள். இம்முறையில் இது ஸ்ரீலலிதா சஹஸ்ர நாம ஸ்தோத்திர மாலா மகா மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது.
இம்முறையில் பாராயணம் செய்யப்படும் போது அதன் முன்னரும் பின்னரும் சொல்லிச் செய்ய வேண்டிய சில அம்சங்கள் உள்ளன. நியாசம் என்று இவற்றைச் சொல்வார்கள். ஆரம்ப நிலையிலிருந்து படித்து நன்றாகச் செய்து பழக விரும்புகிறவர்கள் நியாசத்தை மெதுவாக கற்றுக்கொள்வதுண்டு. இருப்பினும் நியாசத்துடன் செய்வது இன்னும் சிறப்பு. மாலா மந்திர அமைப்பு. ஸ்ரீமாதா ஸ்ரீமஹாராஜினி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி மொத்தத்தில் சொல்லப்போனால் அம்பிகையுடன் நெருங்கிய நேரடி தொடர்பு கொள்ள பயன்படும் மிகச்சிறந்த மந்திர சாதனமாக லலிதா சஹஸ்ரநாமம் விளங்குகின்றது. ஏனெனில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பிகையின் வடிவம், அவள் தோன்றிய வரலாறு, அவளை வழிபட யந்திரம், மந்திரம், தத்துவம், பரிவார தேவதைகள், வழிபாட்டு முறை, வழிபடுபவருக்கான தகுதி, அவளுடைய அருளால் பெறக்கூடிய மேன்மைகள், தேவியை பற்றிய நூதனமான பல விபரங்களும் அந்தந்த மந்திரங்களால் விளக்கப்பட்டு விடுகின்றன. இதன் உரையாசிரியர் பாஸ்கரராயரும் இவற்றுக்கு விளக்கம் தந்திருப்பது பெரும் சிறப்பாகும். பிரசாதம் இனிப்பாக இருக்க வேண்டும். பொங்கல், பால் பாயாசம், பால், தேன் முதலியவை நல்லது. இவை கிடைக்காத சமயத்தில் சர்க்கரை, சீனி, கற்கண்டு போன்றவற்றுடன் வெறும் தண்ணீரை கூட நைவேத்தியமாக வைக்கலாம். புதிதாகச் சமைத்த சாதத்தை யாரும் உண்பதற்கு முன்னதாக கூட அம்பிகைக்கு படைக்கலாம். அம்பிகை வழிபாட்டில் அன்பு, எளிமை, ஆர்வம், பக்தி, அடக்கமாகியவையே மிக மிக முக்கியம். ஆடம்பரமான பகட்டான ஆரவாரமான பூஜைகளைக் கண்டு அம்பிகை ஏமாற மாட்டாள். லலிதா சஹஸ்ரநாமத்தில் 2 மந்திரங்கள் உண்டு. அந்தர்முக சமாராத்யா, பகிர்முக சுதுர்லபா. அவளை நம் உள்ளத்துக்குள் தேடி ஆராதிக்க வேண்டும். வெளிப்புறத்தில் அகப்பட அரிதானவள். பெண்கள் சஹஸ்ரநாம பூஜை செய்வதை அம்பிகை மிகவும் அதிகமாக விரும்புவாள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.